சகோதரர்களே, மார்க்க தீர்ப்புகள் இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்ப மார்க்க தீர்ப்பு சொல்லணும் தெரியுமா? தண்டனை கொடுக்கிறதுக்கு வழி இருந்தா தான். எப்ப மார்க்க தீர்ப்பு சொல்லணும்? தண்டனை கொடுப்பதற்கு வழி இருந்தால். இரண்டாவது, அந்த மார்க்க தீர்ப்பு சொல்லாட்டி சமுதாயம் பெரியோரு பாதிப்பை என்ன செய்யும்? அடையும் என்று இருந்தால். மூன்றாவது, ஒன்னட்ட வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் மார்க்க தீர்ப்பு கேட்டார். இது இல்லாம இப்ப நான் இப்ப இருக்கிறேன், நியூஸ்ல ஒரு சம்பவம் நடக்கு பாக்குறேன், அவன் முர்த்ததாயிட்டான்றது நான் இங்க இருக்கு. ஏன் நான் வீடியோல பார்த்தேன், சிலை வணங்கப்படுறது முர்த்ததாகி விட்டான். நான் ஒரு கிளிப் பேசி அனுப்புறேன். நியூசிலாந்தில் ஜோன் என்பவர் முர்த்ததாகி விட்டார். தேவையானவனுக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். மார்க்க தீர்ப்பை எப்பொழுது நம்ம சொல்ல வேண்டும் என்றதுக்கு இஸ்லாத்துல ஒரு தேர்வு இருக்குது. எப்பையும் நம்ம சொல்வதற்கான அடிப்படை காரணமா எதிர்க்கணும். உனக்கு தண்டனையை கொடுக்க முடியுமாக இருக்கணும். உன்னை என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்க முடியுமாக இருக்கணும். இரண்டாவது, அவனாவது மார்க்க தீர்ப்பு என்ன செய்து கேட்டிருக்கணும். இந்த பத்துவாவை சொல்லாது விட்டால் சமுதாயம் என்ன செஞ்சிடும்? அவன் மூலம் பாதிக்கப்பட்டு போயிரும் என்று இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நாங்க ஏதாவது ஒன்றுக்கு வழிவகுக்கிறோம் என்று சொன்னால் பொறுப்புள்ளவர்களும் பிழையில இருக்கிறோம் அர்த்தம். பொறுப்புள்ளவர்களும் இந்த பொறுப்பு என்ன செய்யல விளங்கல. ஊரு ஃபுல்லா இணை வைப்பு நடந்து தர்கா கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்குது. இஸ்லாமிய சமுதாயமா அந்நிய சமுதாயமா என்று தெரியாத அளவுக்கு இருக்குது. இமாம் ஜஹபி சொல்றது மாதிரி இப்னு அரபியுடைய அந்த ஃபுசூசுல் ஹிகம் போன்ற அந்த புத்தகங்களை பத்தி சொல்றாரு. அதுல அந்த புத்தகத்துல குஃபர் இல்லையேண்டா இந்த உலகத்துல குஃபர் என்ற ஒன்றே இல்லை என்றாரு. அந்த ஃபுசூசுல் ஹிகம் என்ற இப்னு அரபிய புத்தகத்துல குஃபர் இல்லை என்றால் இந்த உலகத்துல குஃபர் என்ற ஒன்றே என்ன இல்லை என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லாமே தலை விரிச்சாலே அதே இப்னு அரபி தூக்கி வாழ்த்தப்பட்டுகின்றிருக்க. அதுக்கெல்லாம் ஒரு பத்துவம் இல்லை. அதுக்கெல்லாம் எது சமுதாயம் கூடுதலா பாதிக்கப்படுறது? இணை வைப்பு, அகீதாவுக்கு முரணான கொள்கைகள், எத்தனையோ சமூக அதுக்கெல்லாம் ஒரு வசனம் என்ன இல்ல, ஒரு சொல் இல்ல. அதனாலதான் டோட்டல் சமுதாயம் பாதிக்கப்பட்டு எங்கேயோ என்ன செய்து போய்கின்றிருக்கு. இன்றைக்கும் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமும் என்னது? அதுதான். அதுக்கெல்லாம் பேச்சு இல்லை. அதுக்கெல்லாம் எந்த சைடாலையும் பேச்சு இல்லை. மார்க்க அறிஞர்கள் வழியாக உள்ள நிறைய பேர்த்தை பொறுப்புள்ளவங்கள்ட்ட பேச்சு இல்லை. மார்க்கம் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கக்கூடிய முஸ்லிம் பேர் தாங்கிகள்ட்டையும் என்னது பேச்சு இல்லை. அதை பேசினா சமுதாய ஒற்றுமை குறைஞ்சிருமில்ல, அதுலயும் பேச்சு இல்லை. ஆனா யாரையாவது ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு இன்சிடென்ட ஃபத்வா கொடுக்கிறது விளங்கிட்டா? இதனால இந்த சமுதாயம் அடைந்த லாபம் என்ன? இந்த சமுதாயத்துல இப்ப நீங்க என்ன மெசேஜ் சொல்லிட்டீங்க? அடுத்தால தடுத்துருவா? தடுக்கல. அதாவது ஆயிரக்கணக்கில் நடந்துகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு புத்தி வாய்ந்த ஒரு சிந்தனை ரீதியான அமைப்புல இதை சொன்னா எப்படி சொல்லணும்? சரி, சொல்லி ஆகணும் ஒரு நிர்பந்தம் வந்துட்டு நினைக்கிறேன். எப்படி சொல்லணும், இதுக்கு எப்படி விளங்கப்படுத்தணும் என்ற எந்த பொறுப்பும் இல்லாமல் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒன்று. இன்னொரு சப்ஜெக்ட் பாருங்க. அதாவது இந்த ஹஜ் பெருநாள் நேரம் வந்த டைம்ல உதுகியா பிரச்சனை வந்துச்சு. எப்படி இந்த கலாச்சார தாக்கம் வரும்? மார்க்க ஃபத்வாக்கெல்லாம் எதுக்கு யோசிக்கிறான்னு பாருங்க. மாடு அறுக்கிற பிரச்சனை வருது. இப்ப இந்த வருஷம் வந்து இலங்கையில கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, அதை பிரச்சனையாக்கி விட்டாங்க. அப்ப மாடு அறுக்கிற பிரச்சனை வந்த உடனேயே ஒரு சிலர் மாட்டையே கோட்டையும் அறுத்துட்டு இருக்கணும், ஆட்டையும் அறுக்கலாமா இல்லையா, ஆட்டையும் அறுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆதாரம் ஆடு குர்பானி கொடுக்கலாம். இப்பதான் ஆதாரம் என்னது? ஆடு குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு. மாட்டை குர்பானி கொடுக்கலாம், ஆட்டை குர்பானி கொடுக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. நான் விரும்பினா மாடு கொடுக்கலாம் என்ற உரிமை எனக்கு இருக்கணும். அப்ப நான் ஆடு கொடுக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் ஆடு கொடுக்கிறேன், கொடுக்காமல் இருக்கிறேன். மாட்டை நீ கொடுக்க கூடாது, ஆடு கொடுக்கலாமா இல்லையா சில கொடு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படி சரி வராது. இது ஃபிக்ஹ் இல்ல. உடனே இதுக்கு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் விளங்காத பாசையில பேசுறது, மறுபடி தூர நோக்கு விளங்கிட்டான் என்ன சொற்கள் எல்லாம் பழமொழியெல்லாம் போட்டு என்னது தூர நோக்கோட சிந்திக்கணும், அப்படி பரந்த அளவுல சிந்திக்கணும். அது வந்து அப்படி போட்டி கேட்கிற பொதுமகன் என்ன நினைக்கிறேன்னா குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு விளங்கவே இயலாது. ஏன் இந்த மாதிரி இவ்வளவு விளங்க வேண்டியிருக்குதான்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கடா. நீங்களே சொல்லுங்க, குர்பானிக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கலாம்? ஒட்டகம், ஆடு, மாடு, இது கொடுக்கலாம். உங்களுக்கு எதுல சந்தேகம் வரலாம்? எரும மாடு மாடா இல்லையான்னு சந்தேகம் வரலாம். எரும மாடு குர்பானி கொடுக்கிறதா இல்லையான்னு சந்தேகம் வேணும்னா உங்களுக்கு வரலாம், நியாயம். எரும மாடு வந்து குர்பானி இதுக்குள்ள வருமா இல்லை இந்த சந்தேகம் வந்தா ஒருத்தர் சொல்றாரு குருவி கொடுக்கலாம். எப்படி? குருவி குர்பானி கொடுக்கலாம்.
அடுத்த என்ன, அதாவது இல்ல இல்ல குருவி குர்பானி கொடுக்கலாம், கோழி கொடுக்கலாம். ஏன்னா ஜும்மா ஹதீஸ்ல வந்து கோழி வருதா இல்லையா, அது குர்பானி தானே வருது, கோழி கொடுக்கலாம். அப்படி என்ன அதுக்கு என்ன ஆதாரம்னா உங்க பிலால் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அல்லது இப்னு அப்பாஸ் சொல்லிக்கிறாங்க, இன்னொரு நபித்தோடு 3 நபித்தோடு சொல்லிட்டாச்சு. இதன் மூலம் சமுதாயத்தை நீங்க என்ன சொல்ல வரீங்க, குருவி கொடுக்கலாம், அடுத்த என்ன கோழி கொடுக்கலாம்னு சொல்ல வரல, எந்த சட்டத்திலையும் உறுதியா இருக்காதன்னு சொல்ல வரீங்க. நீ எவ்வளவு படிச்சாலும் நீ மக்குத்தான், நான் தான் சொல்லணும். ஏன் நீ காலத்துக்கு என்ன ஒட்டகமும் என்ன ஆடும் மாடும் என்று உறுதியாக எந்த 72 கூட்டத்திலே அது கருத்து முரண்பாடு இல்லை. எதுல 72 கூட்டத்திலே கிடைக்கா அவ்வளவு உறுதியா இருந்த திடீர்னு நீ குருவியை கொண்டு வந்து போட்டா பாத்தியா, அதுக்கும் நீ ஆதாரம் சொல்றான்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வரீங்க. இனி நீ படிச்சு வேலை இல்லை, நாங்க தான் கொண்டு வருவோமே, நாங்க என்ன செய்வோம் கொண்டு வருவோம். அதான் ஜும்மா ஹதீஸ்ல இருந்து கோழியை கொண்டு வருவோம், பிலால் ரலியல்லாஹு இருந்து குருவியை கொண்டு வருவோம். புரியுதா, கொண்டு வந்து அதை கொடுத்தால் எதுக்கு இது, இந்த அதாவது இது இந்த கேரளால அந்த வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு இந்த குர்பானி கொடுக்கப்படாததுக்காக கொண்டு வந்தது. இலங்கையில அதை மாட்டுக்காக வேண்டி கொண்டு வந்தது. இது கேரளா வெள்ளத்துக்கு உதவி செய்யுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, விளங்கிட்டா அப்படி என்று சொல்றது வேறு. அல்லது ஒருத்தர் சொல்றாரு குர்பானி கொடுப்பதை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறது நல்லவன்னு சொன்னா அது வேறு. ஏன்னா அநியாயமா குருவியை கொண்டு வந்தேன், விளங்கிட்டா குருவி கோழி சரி நீ விரும்புறியா, அடுத்த தடவை கோழி ஃபார்ம் வச்சுக்கிறவன் ஊர்ல கொண்டு அறிவிக்கிறான், இந்த தடவை கோழியை கொடுத்துட்டு போவேன், குர்பானி ஊர் ஃபுல்லா ஆட்டை மாட்டை பற்றி கோழி கொடுத்தா அப்ப அடுத்த சைடால வருவாங்க. பெரும்பாலும் நபி அவர்கள் ஆடுதான் கொடுத்தார்கள். விளங்கிட்டா என்ன சொல்ல வராய், இந்த சமுதாயத்தை சரியான முறையில வழி நடத்துறியா, எப்படி வழி நடத்த போறீங்க? உண்மையிலே பிலால் அப்படி சொல்லி இருக்கட்டும், அதே போல இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லி இருக்கட்டுமே, சமுதாயத்துக்கு என்ன மெசேஜ் நீங்க இதன் மூலம் சொல்ல, இந்த சமுதாயம் எப்படி நம்புறது ஒரு விஷயத்தை, ஒரு வழி ஒன்றிருக்கணுமா இல்லையா, ஒரு தெளிவான பாதை, அல்லது எப்படி கொண்டு வந்திருக்கணும். புகாரில ஒரு ஹதீஸ் இவ்வளவு நாள் மக்கள் பார்க்க மறந்துட்டாங்க, குருவியை நபி அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளில் குர்பான் கொடுத்தார்கள் ஒரு ஹதீஸ் என்ன செய்து வருதுன்னா நீ தைரியமா சொல்லு, தைரியமாக ஒட்டச்சி அடிச்சு சொல்லு. அப்படி எதுவுமே இல்லை. அவங்க மூஜமு தபரானில ஒரு செய்தியை லைவான செய்தியை பார்த்துட்டாங்களாம், லைவான செய்தி 2-3 வருது விளங்கிட்டா, அதுவும் இது இந்த நோக்கத்துக்கு வந்தாண்டது இல்லை, இந்த நோக்கத்துக்கு வந்தாங்க சொல்ற. அதாவது உதுகியாவை மக்கள் பெருமையாக எடுத்துக்கொண்ட நேரத்தில் அதை கண்டிப்பதற்காக சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம். பண்புள்ள சகோதரர்களே, எதனால இந்த சிந்தனை வருது சொல்லுவோம், இந்த யோசனை ஏன் வருதுண்டா, இந்த யோசனை வந்தவங்க எல்லாரையும் பாருங்க சவுதியில் இருக்க மாட்டான், உதாரணத்துக்கு விளங்கிட்டா சவுதியில் செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அல்லது என்ன இந்த அந்நியர்களுடைய தாக்கம் அதிகமா உள்ள ஏரியால என்ன செய்வான் இருப்பான். அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன செய்யும் ஞாபகத்தில் வரும், இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகத்தில் வரும். இதே நபர்கள் தலைகீழாக எப்படி பெற வருவாங்க தெரியுமா, அத்தகையாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் அசைத்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது லைஃபா சஹியா ஆட்டுவது இருக்குதா இல்லையான்றது ஒரு முரண்பாடு ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அப்படி சொன்னா அதே நபர்கள் தான் ஏன் போட்டு மக்களை குழப்பறாங்களோ தெரியாது, யாரு இதே நபர்கள் விளங்கிட்டா, ஏன்னா மக்களை போட்டு கன்ஃபியூஸ் ஆகணும். மக்கள் ஒரு பாதையில் என்ன செய்யறாங்க போய் கட்டிக்கிறாங்க. இது நேரடியாக அத்தையாத்துல விரல் அசைத்தார்களா இல்லையான்னு ஒரு மசாலா இருக்குது, அதை பேசுற நேரத்தில் உனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்குது. சம்பந்தமே இல்லாத குருவியையும் கோழியையும் கொண்டு வந்து என்ன செய்யறாய் நீ உதுகியால போடுறாய், அது உனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கு பேர் என்னது மகாசித், சரியாவின் தூர நோக்கம், சரியாவுடைய இலக்குகளாம், இப்படி பேர் வச்சுக்கிறாங்க. எதனால ஏற்பட்டுச்சு, கலாச்சார தாக்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை, கலாச்சார தாக்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை.